என்னடா எங்கே நினைக்கிறீங்க? என்னடா மச்சான் 1.5 மாசமா ரூம் தேடிட்டு இருக்கோம். ரூமும் கிடைக்கல, ஒரு மண்ணும் கிடைக்கல. அலைஞ்சு டயர்டான தண்டா மிச்சம். இப்போ என்னடா பண்றது? ஆமாண்டா மச்சான், இந்த இடத்துல தான் வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. நம்ம என்ன போய் பக்கத்தில் பார்ப்போம், இல்லைன்னா பக்கத்து ஏரியாவில் போய் தேடி பார்ப்போம். இந்த அளவு மாரி தான்டா அப்பத்துலேருந்து சொல்லினே இருக்கிறேன். இந்த ஏரியாவில் கிடைக்காதுன்ட்டு பக்கத்து ஏரியாவில் போய் பார்க்கலான்னு சொல்லினே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு அப்பத்துலேருந்து ஃபோன் பண்ணினே இருந்தான். போன வாரத்துலேருந்து ரூம் காலியாதுன்ட்டு. அப்போல்லாம் நீ கேட்காம இப்போ எங்கே போய் நம்மளால் நிற்க முடியும்? இரா மச்சான், நான் வினோத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சொல்றா. என்னடா 2 நாளாக ஃபோன் பண்ணுகிறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபோன் ரிப்பேர் கார்டில் இருந்துச்சுடா 2 நாள். அப்படியா? சரி, ஏதோ வீடு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். 8000 ரூபாய் வாடகை, 15,000 ரூபாய் அட்வான்ஸ் சொல்லிட்டு, அது இருக்குதா? இருக்குதுடா, ஒரு வீடு 20,000. இது 20,000 ரூபாவா? சரிடா, சரி நான் பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன். டேய், நம்ம நேரில் போய் பார்த்துருவோன்றேன். நீ என்ன சொல்கிற? சரி வா போகலாம். கிளம்பு. வராண்டா. ஐயோ இவனுங்களா? ஃபுல் ஜோக்கு மாமு. என்னடா இப்போதான் ஃபோன் பண்ணீங்க, அதுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க? என்னடா பண்ணுகிற? உங்ககிட்ட என்ன சொன்னோம்? இப்போ தான்டா ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசியிருக்கேன். ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டார்ச்சர் பண்ணாதீங்கடா, வெயிட் பண்ணுங்கடா கொஞ்சம். சனிக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு ரூம் வேணும்டா. ஹாஸ்டல் ஃபீஸ் வேறு நாங்கள் கட்டல. சனிக்கிழமைக்குள்ளே ரூம் வேறு வெக்கேட் பண்ணுறோம். எங்களுக்கு ரூம் கன்ஃபார்ம் வேணும். உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ பாட்டு நான் அசால்ட்டாக உட்காந்துக்கிற. இரு வினோத், கொஞ்சமெல்லாம் சரி சார், வீடு பிடிச்சி கொடுக்குறேன் சொன்னேன். சரி, அந்த ஏரியாலாம் எப்படி சேஃப் தானா? தேசிகா, ஏரியாலாம் சேஃப் தான். திருட்டு பசங்க மட்டும் கொஞ்சம் இருப்பாங்க. நீங்கள்லாம் சின்ன பசங்களாடா, வீட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து பூட்டி வச்சுக்கிங்கடா. நைட் டைமில் அதிகமாக வெளில சுற்றாதீங்கடா. பண்ணிட்டானா உங்கள் ஓனர்? இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்ல போகிறான், கண் போய் கேட்டு சொல்லு. சரி எதுவும் சொல்லுன்னு இருக்காது. வாங்கடா, இதாண்டா வீடு. 25,000 ரூபா வாடகை, ஃபுல் ஃபர்னிஷ்டு. 25? 5,000 ரூபாய் ஏற்றிருக்கிற? ஆமாம், 5,000 ரூபா புரோக்கர் கமிஷன் தரணும்ல. ஓ ரைட்டு. வினோத், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தது? இவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது வீடு. ஆமாம்ல, ஓனர்லாம் ஃபாரின்ல இருக்காங்கப்பா. நீ தான் ஃபர்ஸ்ட். ஏய் பேர விட பாத்துங்கடா, அப்புறம் இது சரியில்லை சொல்லக்கூடாது. மச்சான் அவனை பாரு, அங்கே பாரு, வினோத் மாதிரி இல்லை. சுற்றுறீங்களா? அதெல்லாம் குத்தாச்சுரா. டேய் ரைட் கணக்கு தான். சரி, நம்ம பசங்களாப்பா? ஆமாண்ணே, நம்ம பசங்க தானே. நீ தானாப்பா? ஆமாண்ணா. சரி பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. மோசமான ஏரியா, வெளிலலாம் சுத்தின்னு இருக்காதீங்க. என் நம்பர் குடுத்துட்டேன்லப்பா, எதனா ஒன்னா ஃபோன் பண்ணுங்க, ஓகேவா? குத்துட்டான். நைட்ல இதெல்லாம் திருட்டு போற இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, ஓகேவா? தம்பி நம்பர் குடுத்துட்டேன்லப்பா, எதனா ஒன்னா தம்பி கிட்ட சொல்லுங்கப்பா. அப்படி இல்லைன்னா ஏரியால என் பேர் சொல்லுங்கப்பா, ஓகேவா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. சில்லுன்னு இருக்குது இல்லை மச்சி? நைட் டைமில் இந்த ஏரியாவே பங்கமாக இருக்குதுடா. என்ன ஒன்று தனியாக இருக்குடா டி. ஆமாம் அவங்க வீட்டில் பாத்ரூம்லாம் கொஞ்சம் கேட்டு. என்னடா சத்தம் அது? டேய் வாடா உள்ள போய். இல்லை டேய் வாடா உள்ள போகலாம். என்னடா பண்ணுறேன்? உள்ள போகலாம்டா, வாடா டேய். அட யாரா நீ பயந்தாங்க? டேய் திருவன் தீபக எங்க? அவன் தூங்கி இருப்பாங்க. தூங்கி நிற்பானுங்களா? செவ்வா தூங்கலவா? நாத்தி என்ன பண்ணுவானுங்களே இவனுங்கெல்லாம்? எவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டானுங்களே. லைட்டு போடு. டேய் என்னடா லைட் ஆஃப் பண்ணி வந்து படுங்கடா. எப்படி பத்துனுக்குது பார்த்தியா? சரியா போச்சு. டேய் தூங்கினா தூங்கிட்டு போட்டோம், நீ வா விட்டு தள்ளி போய்படு. ஐயோ இவன் வேற ஆனவனை போய் உட்காந்துறான். நைட்டானா வெளியே கூட்டின்னு போகக்கூடாது போல.
டேய் டேய் என்னடா யோசிச்சுன்னுக்கிற? அந்த ஆள் கூட தான் சொன்னான் நைட்டெல்லாம் வெளியே சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு இன்னுமா அதே யோசனை உக்கானப்ப நல்லா ஒன்றும் இல்லைடா. படு படு படுறா. வேற டே மச்சான், இந்த வீட்டுக்கு வந்தது நேரமே சரியில்லைடா. வீட்டுக்கு வெளியில் யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. கெட்ட கெட்ட கனவா வருதுடா. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம்டா. எனக்கு வேற தப்பாக தோணுதுடா. டேய் வாங்கடா போயிடலாம். நீ வேற டேய் திரு ஏந்திரா. டேய் ஏதோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுடா. டேய் திரு சீக்கிரம் ஏந்திரா. டேய் என்னன்னு பாருடா. டேய் பாரு நானு. இதுக்கு அரை பசங்க கொண்டா நிம்மதியாக படுக்கலான்னு பார்த்தா விட்றானுங்களா? ஏசி காற்றுல படுக்கலான்னு பார்த்தா அது தட்டுது இது தட்டுதுன்ட்டு சும்மா டார்ச்சர் பண்ணு. வெளியே படுது. ஆமா பாய் தான்ப்பா. முது வலிக்கு செம்மையாக இருக்குது. அங்கே இங்கே வலிச்சுன்னு மயக்குது பங்க லாக் பண்ணிட்டு தானே இருந்தோம். டோர் லாக்கில் தானே இருந்துச்சு. எப்படி டைம் தண்ணி என்னடா இது ஒன்றுமே புரியல. எப்படிடா வெளியே போனோம்? ஐயோ எழுப்பலாமா வேணாமா? என்ன நடக்குதுன்னே புரியல.
அங்கயா? தூங்கினாங்கிறானா? மச்சி
நான் தான் இங்கே நடக்கிற எல்லாரோட சாவுக்கும் காரணம். இவனுங்க எல்லாரும் செத்து போனது என்னால் தான். இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி மித்ரான்னு ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான சாவை பற்றி எனக்கு தெரியும். இப்போ அது என் முன்னாடி தான் இருக்குது. என்னையும் கடைசியாக சாவடிக்க போகுது. வினோத் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டான்னு தெரியும். ஆனால் நானும் என்னை பற்றின விஷயத்தையும் இந்த வீட்டில் இருக்க சாபத்தை பற்றி என் கூட கொண்டு வந்து மறைச்சிட்டேன். இப்போ சாவு என்னை தேடி வந்துருச்சு. என்னோடய வம்சத்தில் தலைமுறையாக எங்களையும் என் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான வழிமுறையில் மாந்திரிகம் செஞ்சு வச்சாங்க. இதனால் எங்கள் குடும்பத்துக்கு பல மர்மமான சாவு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது என்னையும் அது விட்டு வைக்கலை. யாருக்கிட்ட வீட்டு பார்த்து கொடுக்குற? என் ஃப்ரெண்ட்ஸ் தானா? பாவி, இந்த ஊர்லேயே இந்த பையனி இந்த வீட்டை பற்றி நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு மித்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. அந்த ஓனர் அந்த பொண்ணை வச்சு செஞ்சு சாவச்சு விட்டு போயிட்டான். அதெல்லாம் தெரிஞ்சும் உங்கள் பசங்க வேற சொல்கிற. எனக்கு தெரிஞ்சு தானே அந்த வீடு எடுத்து கொடுத்தேன். 4 வருஷம் ஆச்சு ஓனர் போய் ஃபாரினில் செட்டில் ஆகி. கையில் 5 காசு நிற்க மாட்டேங்குது. இந்த வீடு பார்த்து கொடுத்தா எதனா கொஞ்சம் காசு கிடைக்கும் தானே. அதுக்குன்னு அண்ணா இவனுங்க என்ன கிளவனுங்களாண்ணே ஏதாச்சும் பார்த்து பயந்து நெஞ்சு பிடிச்சி சாவறதுக்கு. எல்லாம் சின்ன பசங்க தானே. நான் கூட தான் இந்த வீடு பார்த்து கொடுத்தேன். அதுக்கு நான் செத்துருவேனா என்ன? எல்லாம் விட பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏதோ சொல்லி சமாளிக்கிற. எனக்கு எதுவும் சரியா பண்ணலடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, பார்த்துக்கலாம் விண்ணே. சரிடா. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க.